இந்த சபைக்கு வரவங்க அவங்க உங்ககிட்ட கொடுக்க வேண்டிய பொருளாதாரத்தை இன்னொரு பாஸ்டர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வராங்கங்கிறது உங்களுக்கு வருத்தமா இருக்காதா? அதுக்காக நீங்க ஆண்டவரே இது என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்க வருத்தப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வர வேண்டியது அடுத்தவனுக்கு போயிடுச்சுன்னு நீங்கள் வருத்தப்படணும். அதை தடுத்து நம்மளே லவட்டிக்கணும். உங்க சபைக்கு விளம்பரம் தேவை, போர்டு சரியா இருக்கணும். துருப்பிடிச்ச போர்டை முன்னால் வச்சுக்கிட்டு எவன் சபைக்கு வருவான்? சின்ன பேரா இருக்கணும், அழகா இருக்கணும், என்ன பார்க்குற மாதிரி இருக்கணும், டக்குன்னு உள்ள நுழையிற மாதிரி இருக்கணும். நிறைய எழுதாதீங்க. அது மார்க்கெட்டிங் டெக்னாலஜி ஐயா, ஏதோ விசிட்டிங் கார்டு அடிக்கிற மாதிரியோ இல்லைன்னா வேலைக்கு தேடும்போது ரெஸ்யூமே அடிக்கிற மாதிரி ப்ரிசைஸாக இருக்கணும், எக்கச்சக்கமாக இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நீங்கள் ரோட்டில் வாசலில் நின்று கேட்கணும். விசுவாசிகள் உள்ளே வரும்போதே ப்ரைஸ்லோடுமா அதெல்லாம் ப்ரைஸ்லோடலாம் இருக்கட்டும், எத்தனை பேரை சபை கூப்பிட்டு வந்தீங்களே அப்படின்னு ஒவ்வொரு ஆள்கிட்ட நீங்கள் கேட்கணும். ஓ எம்எல்எம் பிஸ்னஸா? நீ இத்தனை ஆளை கூட்டு வந்தால் உனக்கு இந்த மரியாதை, நீ இத்தனை ஆளை கூட்டு வரலன்னா இது இல்லை. ரத்னம் பால்னு ஒரு ரத்னம் ஜெம்மு, ஊழியர்களுக்கெல்லாம் டீச் பண்ண வந்த ஜெம்மு என்ன டீச் பண்ணாருன்னு பார்ப்போமா? இது ஆக்சுவலாக ரொம்ப லென்த்தாக போகும். பார்ட் 1 பார்ட் 2 ஏற்கனவே போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். பார்ட் 3 பார்ட் 4 பார்ட் 5 பார்ட் 6 வரைக்கும் போகும். அவ்வளோ ஜெம்மு நமக்கு கண்டென்ட் கொடுக்குறதில்ல. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. எல்லா பில்லையும் கட்டணும். பொருளாதாரம் எந்த ரீதியில் செலவாகுது என்பதை நீங்கள் ஒவ்வொரு ரூபாய்க்கும் எழுதி அங்கே மக்களுக்கு காட்ட தேவையில்லை. ஆமாம், ஒவ்வொரு ரூபாய்க்கும் எழுதி மக்களுக்கு காட்ட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது மக்கள் பணம் இல்லைல்ல. நீங்கள் சுயமாக சம்பாதிச்சு கொத்த வேலை பார்த்து இல்லை கொளுத்து வேலை பார்த்து இல்லை ஐடியில் வேலை பார்த்து சம்பாதிச்ச பணம் இல்லையா? அதனால் நீங்கள் மக்களுக்கு கணக்காட்ட தேவையே இல்லை. ஏன்? மக்கள் பணத்தை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், மக்களுக்கு கணக்கு காட்டக்கூடாதா? ஆனால் பொதுவாக இந்த காரியத்துக்கு தான் செலவாகிறது என்கிறதை மக்களுக்கு புரிய வைக்கும் பொழுது அவர்கள் தாராளமாய் கொடுக்கிறதாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓஹோ, எக்ஸாக்டாக கணக்காட்ட வேணாம், ஆனால் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோன்னு பாவலா காட்டி அவங்கள நம்பகத்தன்மையை நீங்கள் கொண்டு வந்து இன்னும் அவங்கள கொடுக்க வைக்கணும். அதுதானே? சரிதான். இந்த சபைக்கு வரவங்க அவங்க உங்ககிட்ட கொடுக்க வேண்டிய பொருளாதாரத்தை இன்னொரு பாஸ்டர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வராங்கங்கிறது உங்களுக்கு வருத்தமா இருக்காதா? அதுக்காக நீங்க ஆண்டவரே இது என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்க வருத்தப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வர வேண்டியது அடுத்தவனுக்கு போயிடுச்சுன்னு நீங்கள் வருத்தப்படணும். அதை தடுத்து நம்மளே லவட்டிக்கணும். நீங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க, உங்க விசுவாசிகள் நீங்க பெற்றெடுத்து கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்க. அவங்க காணிக்கை கொண்டு எங்கேயோ கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம் இருக்குது? அவங்க அந்த தாய் சபையில தான் காணிக்கை கொடுக்க வேண்டும். உங்க சபையிலிருந்து வெளியே எங்கேயாவது போயிருப்பாங்க, வேலைக்கோ திருமணமாகியோ போனா அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை அவர்கள் உங்க தாய் சபைக்கு ஒரு காணிக்கை அனுப்ப செய்யுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்? எங்கேயோ போனவொடனே எப்படியாவது 3 மாதம் அவங்க காசெல்லாம் சேர்த்து வச்சு 3 மாதத்துக்கு ஒரு முறை எனக்கு கொடுத்தாகணும்னு சொல்லி கறக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா? அப்படியா? என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்? எந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்? சில விஷயம் நான் செய்யாததை நான் மறந்ததை இவன் சேர்த்து நான் சொல்கிறேன். நான் இப்படி செய்திருந்தா இன்றைக்கி நான் பெரிய பெரிய ஊழியங்களை இன்னும் செஞ்சுருக்கலாம். ஆனால் நான் வெளியே போனவங்களை அப்படி விட்டுட்டேன். 2000-3000 பேர் சென்னையில் இருக்கிறாங்க என் சபையிலேருந்து வந்தவங்க. அவங்க எல்லாரும் நான் சொல்லியிருக்கேன், எனக்கு போகிற சபையில் காணிக்க கொடுங்கன்னு. என்கிட்ட அங்கேருந்து இங்கே அனுப்பாதீங்கன்னு நான் ஆரம்பத்தில் அதை அந்த 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 இதை நான் அடைச்சிட்டேன். நீங்கள் அப்படி செய்யாது. அச்சோ, தப்பு பண்ணிட்டாரு. இல்லைன்னா ஃபோர்ட்டு பலமாக இருந்திருக்கும், பயங்கரமாக இருந்திருக்கும். இல்லை இப்போ அப்படி என்ன ஊழியம் பண்ணிட்டீங்க நீங்கள்? ஊழியன்னா என்ன? பைபிள் எடுத்துகிட்டு வாங்க, உட்காந்து நம்ம பேசுவோமா? வாட் இஸ் மினிஸ்ட்ரி பேசிடுவோமா? நீங்கள் அப்படி என்ன இப்போ பண்ணிட்டீங்க? ஒருவேளை இன்னும் நிறைய காசை வாங்கியிருந்தா, அதாவது வெளியில் போனவங்கள்ட்டெல்லாம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி சேர்த்து வச்சு கறந்துருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோமா? 3 மாதத்துக்கு ஒரு காணிக்கை தாய் சபைக்கு அனுப்பு அப்படின்னா அந்த லிங்க் உங்களுக்கு இருக்கணும். ரூபாய்க்காக பணத்துக்காக மாத்திரம் இல்லை, உங்கள் ஜபம் அந்த ஆளுக்கு தேவை. இல்லைன்னா அது திசை கெட்டு போகும். கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளையை கொண்டு நைல் நதியில் தூக்கி வீசுவீங்களா? நீங்கள் வேலை செய்கிறதில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணத்துக்காக இல்லை, உங்கள் ஜபம் அவனுக்கு தேவை. அப்போ பணத்துக்காக தான் ஜபம் பண்ணுவீங்களா? இல்லை நீங்கள் பொதுவாக ஜபம் பண்ணுவீங்க, அவன் பணம் கொடுத்தா தான் அந்த ஜபம் ஆக்ட் ஆகுமா? என்ன சொல்ல வரீங்க? நான் வேணால் திருப்பி அந்த கிளிப்பை போடுறேன், என்ன சொல்ல வரீங்கன்னு தெளிவாக சொல்கிறீங்களா?
3 மாதத்துக்கு ஒரு காணிக்கை தாய் சபைக்கு அனுப்பு அப்படின்னா அந்த லிங்க் உங்களுக்கு இருக்கணும். ரூபாய்க்காக மட்டும், பணத்துக்காக மாத்திரம் இல்லை. உங்க ஜபம் அந்த ஆளுக்கு தேவை, இல்லைன்னா அது திசை கெட்டு போகும். கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளையை கொண்டு நைல் நதியில தூக்கி வீசுவீங்களா? நீங்க வேலை செய்யறதில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. கஷ்டப்பட்டு பெற்ற பிள்ளைய நைல் நதியில் வீசுவீங்க, இப்போ வேலை செய்கிறதில்ல. என்னது எனக்கு புரியல. ஜபம் லிங்க்குக்காக, ஜபத்துக்காக பணம் கொடுத்தா தான் லிங்க் இருக்கும், பணம் கொடுத்தா தான் ஜபமா? ஆமாவா இல்லையா? இல்லை நீங்கள் ஜபம் பண்ணிகிட்டே இருப்பீங்க, பணம் கொடுத்தா தான் அந்த ஜபத்துக்கு வல்லமை இருக்கும், பணம் கொடுக்கலன்னா அந்த ஜபத்துக்கு வல்லமை இல்லையா? இல்லை நீங்கள் பொதுவாக இந்த சபை மக்கள் ஆசிரியங்கன்னு ஜபம் பண்ணும் போதெல்லாம் பணம் கொடுத்தா தான் அவன் அந்த சபை மக்கள் லிஸ்ட்லேயே வருவான், அப்படியா? விளம்பர ஊழியங்கள் விசுவாசிகளுக்கு உங்கள் சபைக்கு விளம்பரம் தேவை. போர்டு சரியாக இருக்கணும். துருப்பிடிச்ச போர்டை முன்னால் வச்சுக்கிட்டு எவன் சபைக்கு வருவான்? சிலர் பேரோட போர்டை பார்த்துருக்குறேன், அதில் ஒரு கட்டுரையே எழுதி வச்சுருப்பாங்க. எவன் சபைக்கு வருவான்? சின்ன பேராக இருக்கணும், அழகாக இருக்கணும், என்ன பார்க்குற மாதிரி இருக்கணும், டக்குன்னு உள்ள நுழையிற மாதிரி இருக்கணும். நிறைய எழுதாதீங்க அதில் போட்டு. மார்க்கெட்டிங் டெக்னாலஜி ஐயா, ஏதோ விசிட்டிங் கார்டு அடிக்கிற மாதிரியோ இல்லைன்னா வேலைக்கு தேடும்போது ரெஸ்யூமே அடிக்கிற மாதிரி ப்ரிசைஸாக இருக்கணும், எக்கச்சக்கமாக இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஐயா, எங்கள் ஆண்டவர் வேதத்தில் சுவிசேஷம் சொன்னால் அந்த சுவிசேஷத்துக்கு வல்லமாக இருக்குது, ரட்சிக்கப்படுகிறவங்களுக்கு அது தேவபலனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்கள் ஆண்டவர் விசிட்டிங் கார்டுக்கும் போர்டுக்கும் வல்லமை இருக்குன்னு சொல்லியிருக்காரா? இந்த விளம்பரங்கள், உங்கள் சபையை பற்றிய விளம்பர நோட்டீஸை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களா? உங்கள் ஃபோட்டோவை போட்டு நீங்கள் ஒரு நோட்டீஸ் அடித்து ஒரு 10,000 நோட்டீஸ் அடித்து வச்சுக்கணும். வாரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதானே. இந்த இடத்துல ஒரு சபை இருக்குது என்று அவங்களுக்கு தெரியட்டும். ஐயா, எங்கள் ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லணும், ரட்சிக்கப்படுகிறவர்களே தேவன் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உங்கள் ஆண்டவர் மார்க்கெட்டிங் பண்ணு, விசிட்டிங் கார்டு அடி, லெட்டர் பேடில் உன் ஃபோட்டோ போட்டு பேம்ப்ளெட்டு மொத்தம் கொடு, 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 2 வாங்கினா 2 ஃப்ரீ, இல்லை 25% டிஸ்கவுண்ட்டு, இங்கே வந்தால் இது நடக்கும், அங்கே வந்தால் இது நடக்கும்னு மார்க்கெட்டிங் பண்ணி ஆளை கூட சொன்னாரா? அப்போது அது எந்த ஆண்டவர்? சொல்கிறேன், ஒருத்தனுக்கு பயங்கர வயிற்று வலி, ஐயோ அந்த சபைக்கு போனால் சுகம் ஆயிருமே, ஆனால் அந்த சபை அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரியலையே, சரி ஆஸ்பத்திரிக்கு போவோம், இல்லைன்னா இன்னொரு சபைக்கு போவோம். பண்ணல, உங்கள் முகவரியை ஏன் நீங்கள் கொடுக்கவில்லை? விளம்பரம் பண்ணுங்கள். ஐயா, எங்கள் ஆண்டவர் நீ வேண்டுவதற்கு முன்னாடியே உனக்கு இன்னது தேவைன்னு நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உங்கள் ஆண்டவர் வயிற்று வலினா ரத்னம் பால்கிட்ட வந்து ஜெபம் பண்ணால் தான் சரியாகும்னு சொன்னாரா? அப்போ அது எந்த ஆண்டவராக இருக்கும்? அந்த விளம்பர ஊழியம் ஒரே நாள் முடிகிற ஊழியம் அல்ல. இந்த வாரம் ஒரு ஃபுல் நைட் ப்ரேயர் இருக்குன்னா விளம்பரம், ஒரு ஆராதனைக்கு விளம்பரம், சண்டே தானேன்னு விட்டுறாங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு விளம்பரம் வேணும். அப்புறம் 4 புதிய ஆட்கள் சபைக்கு வரண்டாமா? ஞாயிற்றுக்கிழமை வந்த குறும்பூர் குப்புசாமியும் மதுரை மாடசாமியும் வந்து உட்காந்து அவன் முகத்தையே நீங்கள் பார்க்க, அவன் உங்கள் முகத்தையே பார்க்க, 2 பேரும் போர் அடிச்சுட்டு உட்காந்துருக்கிறதுக்கு பதிலாக புது ஆட்கள் உள்ளே வரணுமா வேண்டாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஐயா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி காமெடி பேசிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகன்னு சொல்கிறது தான் கொஞ்சம் கடுப்பு கலப்புது. சரி, எங்கள் ஆண்டவர் நீங்கள் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவித்து சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள்னாரு. உங்கள் ஆண்டவர் புது ஆத்மாக்களை கண்ணில் பார்த்து சந்தோஷப்பட்டுக்க, அவங்கள எப்போவுமே உட்காந்து பெஞ்சு தேக்க வை, நீ பிரசங்கம் பண்ணு, இதுதான் வந்து சபை அப்படின்னு உங்கள் ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? அப்படின்னா அது எந்த ஆண்டவராக இருக்கும்? நீங்கள் ரோட்டில் வாசலில் நின்று கேட்கணும், விசுவாசிகள் உள்ளே வரும்போதே, பிரைஸ்லாடுமா, அதெல்லாம் பிரைஸ்லாம் இருக்கட்டும், எத்தனை பேரை சபை கூப்பிட்டு வந்தீங்களே அப்படின்னு ஒவ்வொரு ஆள்கிட்ட நீங்கள் கேட்கணும். ஓ, எம்எல்எம் பிஸ்னஸா? நீ இத்தனை ஆளை கூப்பிட்டு வந்தால் உனக்கு இந்த மரியாதை, நீ இத்தனை ஆளை கூப்பிட்டு வரலன்னா இது இல்லை, நீ இத்தனை ஆளை கூப்பிட்டு வந்தால் உனக்கு 200 நீ இத்தனை ஆளை கூப்பிட்டு வந்தால் 2000 ஒருத்தரையும் கூப்பிட்டு வரலாம், ஒன்றும் இல்லை. சிம்லராக இருக்கா இல்லையா? அங்கே வெளியே நிற்க தெரியாதா உங்களுக்கு? வாசலில் நின்று ஒவ்வொரு பிரதர் வாங்க, நல்லா இருப்பீங்க, ஆனால் நீங்கள் யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அதை கேட்டு பாருங்கள். 4 தடவை கேட்கணுன்னா அவன் ஒன்று கூட்டிகிட்டு வருவான், இல்லை வராமலே போயிடுவான். ஒரு உதவியும் இல்லாதவன் வராதே போயிட்டா கூட பரவாயில்ல. ஆண்டவருக்கு சொந்தம். இந்த மரம் ஏன் நிலத்தை கெடுக்கிறது? கர்த்தருக்கு சொந்தம். ஓஹோ, நீங்கள் ஓசியில் மங்களம் பாடுறதுக்கு ஒரு அடிமை வேணும், அந்த அடிமை இன்னொரு அடிமையை கூட்டிகிட்டு வந்தால் தான் இங்கே இருக்கணும், இல்லைனா வெளில அனுப்பிச்சிடணும், அப்படியா? என்னது மற்றதுக்கெல்லாம் ஊழியக்காரன் விசுவாசி, ஆத்மாக்களை சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் விசுவாசி தான். நீங்கள் இல்லை, நீங்கள் ரோட்டில் இறங்க மாட்டீங்க, சுவிசேஷம் சொல்ல மாட்டீங்க, ஆட்களை கூட்டு வர மாட்டீங்க, நீங்கள் வந்து பெரிய ராஜா மாதிரி உட்காந்துப்பீங்க, கீழே இருக்கிறவங்களெல்லாம் அடிமைகளாக யூஸ் பண்ணுவீங்க, அப்படியா? இது எந்த ஆண்டவர் சொல்லி கேட்குறாரு? நிச்சயமாக வேதத்தின் ஆண்டவர் கிடையாது. பிரதர்கிட்ட போயிட்டு சொல்கிறேன், பிரதர் இந்த வாரம் எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்தீங்க? ஒரு அம்மாட்ட கேட்டேன், ஒரு சிஸ்டர்கிட்ட, அது 13 பேரை பாஸ்டர். உள்ளே போகலாம், கை கொடுங்க. இந்த ஆத்மாவை கூட்டிகிட்டு வராதவங்களுக்கு கை கொடுக்காதீங்க. நான் இப்படி தான் கை வச்சுருக்கேன். உனக்கு எதுக்கு நான் கை கொடுக்கணும்? உன் கொரோனாவை நான் எடுக்கிறதுக்கா? என் ஆத்மாக்களை கூட்டிகிட்டு வா, அதுக்கப்புறம் கை கொடுக்க முடியும். இல்லை, நான் கேட்குறேன்,
கிட்டத்தட்ட சினிமா ரேஞ்சுக்கு போல் ஒரு பெரிய ஸ்டாரை பார்க்க போனால் கை கொடுத்துட்டா பெரிய இது, கை கொடுக்கலன்னா 13 பேரை கூட்டு வந்தால் கை கொடுப்பீங்க, கூட்டு வரலைன்னா கொரோனா வந்துடும், கை கொடுக்க மாட்டீங்க. இதுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு ஜோக் தானே பண்ணிகிட்டு இருக்காரு. போய் ரோட்டில் எவனாவது உட்காந்துருப்பான்ல, அங்கே எங்கெல்லாம் வேலை இல்லாமல் உட்காந்துருப்பான், அவன்கிட்ட போய் பேசு, இங்கவா நான் ஒரு வேலை தரேன், உனக்கு 100 ரூபா சம்பளமும் தரேன். அப்படியா 100 ரூபா சம்பளமா, என்ன வேலை சொல்லுங்கள், நான் சொல்கிற இடத்துல வந்து 3 மணி நேரம் சும்மா உட்காந்துருக்கணும், உனக்கு 100 ரூபா சம்பளம். அப்படியா சார், சும்மா உட்கார 100 ரூபா தரீங்களா சார், இந்த வாரம் சார் அப்படின்னு கோயிலில் போனால் அவங்கள 3 மணி நேரம் உட்கார வச்சுருங்க. எப்படி நீங்கள் சொகுசாக இருக்கிறதுக்கு, உங்களுக்கு கீழே ஒரு பெருங்கூட்ட மக்களை வச்சுக்கிறதுக்கு அவன் 100 ரூபா செலவு பண்ணி ஒருத்தனை கூட்டு வரணும். அப்படியா, சரி இதோட நிறுத்தினா கூட பரவாயில்ல. அந்த 100 ரூபாயும் இவருக்கு கொடுக்குற காணிக்கையிலேருந்து இருக்கக்கூடாது, அது எக்ஸ்ட்ராவாக இருக்கணுமா? கேட்டுக்கோங்க. இந்த 3 மணி நேரத்துக்குள்ள இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் சும்மா உங்க சபையில் ஆவியானவர் உங்க சபையில் இருந்தால் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். அவன் 100 ரூபா கொடுத்து கூட்டு வரணும், ஆவியானவர் இருந்தால் மாற்றத்தை கொடுப்பார். இப்போ இது பாபேல் கோபுரத்தை உருவாக்குறாங்களா இல்லையா? தான் ஒரு இடத்துல அப்படியே எழுப்புறது. ஆண்டவர் சொன்னது என்னது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சுவிசேஷம் அறிவி. இவங்க சொல்கிறது என்ன, நீங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வை, ஆவியானவர் கிரியை செய்வார். எந்த ஆவியானவர்? எந்த ஆவியானவர்? வேதத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சுவிசேஷம் அறிவி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கூட்டு வந்து உட்காரவை அவர் மாற்றிடுவார். இது என்னது சுவிசேஷம்? அப்போ யார் சொல்லுவா? சரி, அதுக்கும் 100 ரூபா இன்னொருத்தவன் செலவு பண்ணி கொண்டு வரணும். சரி, அதுவும் பத்தாது உங்களுக்கு, இன்னும் கேட்குதுல்ல? இல்லை, அடுத்த வாரமும் 100 ரூபா செலவு பண்ணுங்க, ஆனால் சபையில் கொடுக்குற காணிக்கை எடுத்து அங்கே செலவு பண்ணாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அதெல்லாம் அடிஷனல் செலவு, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண குடும்பமாக கூட்டிட்டு. அப்போவே சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் கர்த்தருக்கு இழுக்க உண்டாக்கிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகாதாகன்னு போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க. புரியுதா? 100 ரூபா ஒரு நாள் அவர் நடக்கலாம், மறுநாள் 100 ரூபா கொடுத்து கூட்டு வரணும், அதாவது மறு வாரம் என்ன. ஆனால் அந்த காசு காணிக்கை காசாக இருக்கக்கூடாது, உங்களுக்கு வர வேண்டியது எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, நல்லா கரெக்டாக வந்துடணும். என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. வீடியோ பார்த்துருக்கீங்களே, இந்த துதியின் கோட்டை அந்த சபை மக்களுக்கே நான் கேட்குறேன், மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் இவர் பின்னாடிலாம் நீங்கள் போகலாமா? ஆண்டவருக்கு அது கண்டிப்பாக பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? பணம் பணம் பணம், இதுதான். கூட்டம் சேரணும், பாபேல் கோபுரம் அப்படியே எழும்பணும், நான் பெரிய ஆள், பெரிய ஊழியம் காட்டணும், அதுதானா? இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். ஆண்டவரும் பைபிளையும் எடுத்து கையில் எடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை படித்து ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோமா, இல்லை அதை புறந்தள்ளிட்டு இந்த மாதிரியான ஆட்களுக்கு பிள்ளையாக இருக்கிறோமான்னு நீங்கள் சீக்கிரமாக டிசைட் பண்ணி சீக்கிரமாக முடிவெடுங்க. ஏன்னா நாள் ரொம்ப சமயமாக இருக்குது. பாய்.